நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, இந்த 2025 கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம், திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இது எதுக்காக செய்யணும், என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும். ஆமாம், வீட்டில் சுபிட்சம் அதிகரிக்க, குலதெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க, அது இல்லைங்க, இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம். அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம். அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க, கிரக மாற்றத்தில் மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாதத்திலே அடைகிறார். சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை, சனி பகவானை பார்த்து. ஸோ அவரோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இரண்டாவது, சுக்கிர பகவான் ஒரு வீடு, வண்டி, வாகனம், யோகம், பணம், அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துக்கு மாற்றம் அடைகிறார். அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம், பொருளாதாரம், செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள், வீடு, மனை, யோகம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது, இவ்வளவு நாளாக எப்படி இருந்தது, இனி எப்படி சரியாக போகுது, இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கிரகங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆட்சி உச்ச பலத்தில் இருக்கிறாங்க. குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று வக்ரவத்தில் இருக்கிறார். அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள், முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி, சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில். கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ரிஷபராசிக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் ஆட்சி பலம் பெறாரு, பிறகு 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுறாரு. இது ரெண்டுமே இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக நடக்குது. ராசி பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால ரொம்ப நல்ல விஷயங்களே நடக்கும். அதாவது எதிரி தொந்தரவு, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகன்றும். வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக கிடைக்குது. யாருக்கு? ரிஷபராசினியர்களுக்கு இது நாள் வரை வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும். வேலையில் கிடைக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது ராகு கேது தசாபுத்தி நடக்குதா, இல்லை கிரக நிலைகள் ஏதாவது கிரக நிலைகள் மாற்றம், நீசம், அஸ்தமனம் அடைந்த கிரகங்களின் தசாபுத்தி அமைப்பு நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ரெண்டாவது, குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் ஒரு குழப்பமாக எப்போ பார்த்தாலும் வேலை 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தாலும், அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகுது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வகையில் இது ஒரு நல்ல காலகட்டம், நல்ல தருணமாக அமைஞ்சிருக்குது, நல்ல தருணமாக அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், நீண்ட நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், திருமணமே ஆகலை, திருமணத்திற்காக 1, 2, 3 முறை பல்வேறு விஷயங்கள் முயற்சி எடுத்தாச்சு,
ஆனால் அதற்கான கிட்டத்தில் வருது தடைபட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தவிடுபொடியாகி மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக உறுதியாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடக்கூடிய அமைப்பு, வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தொழில் அமைப்புகளை பொறுத்த வகையில் லாபம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இதே மாதத்தில் அடைகிறார். கண்டிப்பாக தொழில் லாபம், நிறைய முதலீடை போட்டாச்சு, எதிர்பார்த்த லாபம் இல்லை, என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு மாற்றாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது. பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது அனுபவம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாயிருக்கு. அதே போல் படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறது மதிநுட்பத்தோடு படிக்கக்கூடிய படிப்பு ரொம்ப செழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. ரொம்ப அற்புதமான படிப்பு இந்த காலகட்டத்தில் வரும். சரியாக படிக்கலை, பண்ணலை, ஒரு குழப்பத்தில் இருந்த காலம்லாம் மாறி இப்போ பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன், அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது. ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க, நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கும். இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேயர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க. இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம், என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்.